ரஜினிகாந்த் படம் வருது. ஆனால் ரஜினி படம்னா அது ஒரு மாசு. அதுவும் ரொம்ப எப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா பெண்டிங்ல இருந்த ஒரு படம் வருது. அதுவும் 2 தோல்வி படங்களுக்கு பிறகு ரஜினிக்கு ஒரு படம் வருது. அதுவும் ஒரு அரசியலுக்கு வருவாரா இல்லையா, கட்சி தொடங்க போறாரா இல்லையா, அந்த மாதிரி நேரங்களில் ஒரு படம் வரும்போது உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. இன்னொன்று படத்துக்கு ரஜினிக்கு அடுத்த பெரிய எதிர்பார்ப்பு சங்கர், அவரோட பிரம்மாண்டங்கள், அப்புறம் அந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 500 600 கோடி ரூபாய், 540 கோடி லைக்கா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது. பெரிய தொகை அப்படின்னு சொல்றதுனால இதுக்கு பரபரப்பு பயங்கரமா இருந்தது. இப்போ நம்ம படத்தெல்லாம் பார்த்து ரிவ்யூகள்லாம் வந்துட்டு இருக்குது. நம்ம கூட பார்த்தோம் அந்த படங்கள்லாம். இதை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? படம் எப்படி இருந்து நம்ம வாசகருக்கு நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. உண்மையிலே சொன்னோம்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு இது. 540 கோடி ரூபாய் வந்து மொத்த செலவுன்னு சொல்கிறாங்க. அந்த போட்ட பணத்தை எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரம்மாண்டத்தின் அளவும் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு இருக்கணுன்றது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், 2 சூப்பர் ஸ்டார் இந்தியில் இருக்கக்கூடிய அக்ஷய்குமாரை கூப்பிட்டு வந்து இங்கே வில்லனாக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மோத விட்டுருக்காங்க. அதனால் வந்து அந்த ஒரு படத்துடைய பிரம்மாண்டத்தின் அளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 2012 நினைக்கிறேங்க, சங்கர் வந்து ஒரு அந்த ஐ படத்துடைய கதை விவாதத்தில் வந்து ஈடுபட்டு நேரம் இந்த ஸ்டோரி டிஸ்கஷனாக ஒரு அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. வெளியில் எழுத்தாளர்கள் மற்ற ஒரு நண்பர்கள்லாம் இருந்த ஒரு நேரத்தில் சக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஏப்பா இவ்வளோ செல்ஃபோன் நம்மளாம் யூஸ் பண்ணுறோம், திடீர்னு ஒரு நாள் நம்ம ஃபோன் மட்டும் இல்லை, இந்த சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மொபைல் ஃபோனும் டக்குன்னு மாயமாக போச்சுன்னா, காணாமல் போச்சுன்னா எப்படி இருக்குன்னு கேட்டாராம். இதான் இப்படி ஒரு கேள்வி கேட்டான்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ரொம்ப முடிச்சிருக்காங்க. யாருக்கும் வெளியே தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனுடைய கண்டினியூஷன் தான் எந்திரன் பார்ட் 2. அதான் கதையோட ஒன்லைன் அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்துருக்குறாருன்னு சொல்கிறீங்க. ஆமாம். கதையை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருந்தது முதல்ல சொல்லுங்கள். அதான் கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 2 வரையில் சொல்லி முடிச்சிடலாம். பறவைகள் மேல் பாசமும் அக்கறையும் கொண்ட ஒரு மனிதர் அக்ஷய்குமார். அவர் வந்து பறவை இனத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து முதல்ல சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, மொபைல் டவர்ஸ் அதில் வரக்கூடிய கதிர்வீச்சினால பறவைகள் வந்து இறந்து போகுது. அதனால் அதனுடைய பயணிட்ட அளவுக்கு குறைச்சிக்கணும், மொபைல் இல்லாமல் வாட முடியாதுன்ற விஷயம் குறைச்சிக்கணும்னு சொல்கிறாரு. இந்த சமுதாயம் அதற்கு செவி சாய்க்கவில்லை. அதனால் இந்த சொசைட்டி மேலே ஒரு கோபம் வருது. அந்த சொசைட்டி அவர் பழி வாங்குறாரு. அதில் இருந்து பழி வாங்குறதுனா அது எல்லோருடைய அந்த மொபைல் ஃபோன் பறந்து போதில் அது நீங்கள் படத்தை பார்த்தது ஓப்பனிங் எப்படி இருந்தது, சூப்பர் ஸ்டார் எப்படி என்ட்ரி ஆனால் இது நல்ல காட்சிகள் அப்படிலாம் சொல்லுங்கள். அந்த கதை பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் மீது பாசமாக இருக்கக்கூடிய அந்த வில்லன், சோக்கால் வில்லன் நல்ல மனுஷன் தான். ஆனால் அந்த சொசைட்டிக்கு எதிராக போனதால அவர் வில்லனாக சித்தரிக்கப்படுறாரு. அவர் வந்து நம்ம வசீகரன் ரஜினி, சிட்டி ரோபோ உருவாக்குற வசீகரன் ரஜினி எப்படி வந்து முறியடிக்கிறான்றது தான் கதை. இது இப்போ கொஞ்ச நாளாவே நான் பார்க்குறேன். அது என்ன அந்நியன்ல இருந்தே பார்க்குறேன். எல்லாரையும் கொடூரமா கொலை பண்றாரு ஐயா இந்த ஆளு. இதுலயே வந்து விட்டு வரல சங்கர் அப்படி ஒரு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் அந்நியன்ல இருந்து எல்லாரும் ஹை படத்துல எல்லாம் மகா கொடூரமாக கொள்ளுது. அதே இருந்துதான் பாதி போது தெரியல, ரொம்ப கொடூரமா கொண்டுகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட அதே பண்ணிட்டு தான் இங்கேயும் விஷயம் நடக்குது. இங்கேயும் அப்படிதான் கொள்ளுறாரு. முதல்ல ஒரு 3 கெட்டவர் வந்து அடையாளம் காமிச்சிடுறாரு. ஓகே. ஒரு முதல் குற்றவாளி வந்து என்னன்னாக்கா இந்த செல்ஃபோன் விற்கிறது. அவர் வந்து இந்த இதை பற்றி கவலைப்படாமல் செல்ஃபோன் விற்கிறாரு. அடுத்து செல்ஃபோன் தயாரிப்பு நிறுவனத்துடைய முதலாளி அவரை போட்டு தட்டுறாரு. அவர் வந்து எப்படி இந்தியனா கட்டிட்டாங்க, இல்லை கொரியன் ஜப்பானீஸ் அப்படி அறியாது கட்டிங்களா? நல்லா இந்தியன் தான், இல்லை இந்தியன் கம்பெனியாவே கட்டிட்டாரு, கர்நாடகாரங்க. மாதிரி 3வது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ரஜினி பட அமைச்சர்கள் எப்படி இருக்கிறாங்க? மொட்டத்தலையோட இருக்கிறாங்க. அவர் வந்து மலையாளம் மாதிரி மலையாள நடிகர். மலையாள நடிகர் அவர் பேசக்கூடிய வசன உச்சரிப்பு அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு சூடைத்தாரு. முக்கியமாக நீங்கள் கிட்ட என்னன்னா துளியும் அரசியல் நடிகை இல்லாத ஒரு படம். அப்படி அவர் அரசியலுக்கு வர போறார், வந்துகிட்டு இருக்கிறார். இப்போ ரொம்ப ஒரு சின்ன வசனம் கூட இல்லையே. கபாலி காலா 2 படத்துல இருந்த அளவு கூட இதில் அவர் அரசியல். கபாலி காலா வேற வகை, அது வந்து டைரக்டர் ஓரியன்ட் படம். இவர் சும்மா வச்சு ஏதோ ஒன்று எடுத்துட்டு விட்டாங்க. இல்லை இப்போ இவர் இன்னைக்கு நாளைக்கு அரசியலுக்கு வருகிறார், நாளை கழிச்சு வருகிற இடத்துல நான் லேட்டா வருவேன் சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க, அட்டெண்டன்ஸ் போல கொஞ்சம் லேட் அட்டெண்டன்ஸ் அந்த மாதிரியே ஒன்றும் இல்லையா? லேட்டஸ்ட்ன்றது எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லையா? அதோட ஒரு ஆச்சரியமான விஷயம், ரஜினி படத்தில் எனக்கு தெரிஞ்சு முதலாக இந்த முதல் சொல்ற இந்த நம்ம காலா படத்தில் கூட ரஜினியோட இந்த ஓப்பனிங் சீன், அந்த மாசு தலைவர்லாம் மாசுன்னு சொல்லுவாங்க, அது வந்து அறவே இல்லாமல் இருந்ததுனாக்கா காலா. இது அதோட மோசம். படம் ஆரம்பிச்சு ஒரு 5-6 நிமிஷம் ரஜினி அறிமுகப்படுத்துறாங்க, நம்ம சர்வசாதாரணமாக நடந்துட்டு வர்றாரு. ஒரு தியேட்டரில் பறக்கக்கூடிய அந்த விசில் சத்தம் இருக்கு பாருங்க, அதை வந்து இந்த முறை கேட்டிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் தான் ரஜினியோட அறிமுக காட்சி. அதே மாதிரி அடுத்தடுத்து வசீகரன் சம்மந்தப்பட்ட காட்சி வரும்போதெல்லாம் ஒரு சின்ன தொய்வு.
அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட் இல்ல சார். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். செகண்ட் பார்ட்டும் போது ஏற்கனவே பார்த்து வசிக்கிறேன் தானே இவர் இதுக்கு மேல எப்படி நம்ம பிரம்மாண்டமா ஓப்பனிங் கொடுக்குறதுன்னு அவங்க எதுவும் அதனாலதான் சங்கர் மற்றவங்களுக்கும் சங்கருக்கு வித்தியாசம் தானே. ஒண்ணுமே அதை காட்சியும் மிகப்படுத்தல பிரம்மாண்டமாக காமிக்கிறதோட திறமை அது வந்து இந்த முறை ஒரு ஃபெயிலியர், அது சரியா இல்லை. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த படம் ஆரம்பிச்சு ஒரு 40 நிமிஷத்துக்கு விறுவிறுன்னு போகுது. மற்றவர்களுடைய கருத்து அப்படின்னு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் அசையல நல்லா போகுது. ஆனால் என்னன்னா நகைச்சுவைன்றது அறவே இல்லைங்க. அதுக்கு முதல் காரணம் என்னன்னா வசனகர்த்த ஜெயமோகன் சொல்றாங்க. ஆமா, அவருக்கு சீரியஸா தான் எனக்கு தெரியும். அவர் எந்த வசனமுமே அவர் வந்து சீரியஸா மட்டும் அவருக்கு ஒரு இந்த நகைச்சுவை வசனங்கள்ல தூவுறது அப்படிங்கிறது அவருக்கு வந்து சரிப்பட்டு வராது. அவங்க அவரை வச்சிருக்கிறாங்க. இல்ல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையான வசனங்கள்ல சயின்டிஃபிக் அந்த டெக்னோ டேர்ம்ஸ் யூஸ் பண்றாரு. நீங்க 540 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து பிரமாண்டமான ஒரு படைப்பு தமிழ் சினிமா அடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போறான்னு சொல்றீங்க, மகிழ்ச்சியான விஷயம். ஆனா சினிமா மட்டும் அடுத்த கடத்துக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. ரசிகர்களும் போகணும். தனியா போயிட்டு இருக்க வேண்டியது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. என்னன்னா அந்த இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸே இல்லை. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ வாட்ஸ்அப் நீங்க எப்படி சொல்லலாமா, இந்த மாதிரி சயின்டிபிக் ஃபிக்ஷன் சயின்ஸ் கதைகள் இந்த மாதிரி கதைகளுக்கு தமிழ்ல ஒரே பிதாமகன் சுஜாதா. அவருக்கு முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் சுஜாதா இல்லாதது தெரியுது. அப்படி இல்லாதது அந்த படத்துல தெரியுது. கண்டிப்பா தெரியுது, கண்டிப்பா தெரியுது. அதாவது ரஜினியோட ரசிகர்கள் நம்ம எப்படி பாக்குறோம்னா கதை அதெல்லாம் அப்புறம் தூக்கி போட்டுருங்க. டெக்னிக்கல் விஷயம் எதுவுமே அவங்க கவனம் இல்லை. ஃப்ரேம் ரஜினி இருக்காரா, ரஜினி இருந்தா போதும் எங்களுக்கு, அவ்வளோதான். ஒரு சராசரி ரஜினி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அவ்வளோதான். அதை பூர்த்தி செய்வதற்கு ஒரு படத்தை எடுத்தாலே போதும். 540 செலவழிச்சு ரஜினியை வந்து இது ரஜினி படமா எனக்கு தெரியலங்க. ரஜினி படமா எனக்கு தெரியல. ரஜினி இந்த படத்துல இருக்காரு, அந்த படத்துல ரஜினி இருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒருவேளை நம்ம எல்லாரும் ரொம்ப ஓவரா எதிர்பார்த்துட்டோமோ அது ஒரு காரணம். படம் ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருந்தா திட்டமிட்டபடி இந்த அளவுக்கு ஒரு படம் எப்பவும் வர வேண்டியது. இன்னைக்கு வந்துருந்தாங்க பொங்கல் நாங்க இதுக்கு நாங்க தீபாவளி ரொம்ப நாள் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ஒரு பிரச்சனை. மூணாவது ஒரு ரஜினி வருவார் அப்படிங்கிறாங்க. ஒரு குட்டி ரோபோ ஒன்று வருங்கிற படத்தில் இருக்கக்கூடிய ஒரே சுவாரஸ்யமான விஷயம், இல்லை முக்கியமான ஒரு விஷயம்னா அந்த 3வது ரஜினி தான். 3வது ரஜினி வசீகரன் சிட்டியை தவிர்த்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங் ஹேப்பனிங்காக வருவார். மைக்ரோ ரோபோன்னு சொல்லி அவர் தான் வந்து வில்லனை வந்து கடைசி அடிக்கிறது அவர் தான். அதாவது அவருக்கு பிதாமகன் வந்து வசீகரன் சிட்டி அப்படின்னா சீனியர் வந்து சிட்டின்னு சொன்னாலும் இவர் வந்த பிறகு தான் அந்த கடைசி நடந்தால் களை கட்டுது தேட்டரு. அது நீங்கள் நம்ம போன தடவை பேசும்போது சொல்லியிருந்தோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னன்னாக்க ரஜினி வந்து ஒரு வில்லனிக் அப்ரோச்சோட தான் அந்த படம். நீங்கள் சொன்ன அந்த அம்சத்தை அவர் தொடக்கத்திலே செஞ்சுருந்தாருன்னா அற்புதமான ஒரு படைப்பாக இருந்திருக்கும். ரசிகர்களோட எதிர்பார்ப்பு முழுக்க புரிஞ்சுன்னா அதுதான் ரஜினி. அதுதான் ரஜினி. அந்த கடைசி 10 நிமிஷம் வந்து ஒரு பேசுற அவர் வந்து அப்படி நாக்கை சுழிச்சு அந்த அப்படியே அந்த சிட்டி ரோபோ வந்து வில்லனா வர வைப்பாங்க. அதே எசன்ஸ் அதே பிளண்டு தான். பட் இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரா இருந்துச்சு. இந்த ஃப்ளேவர் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த ரஜினி இந்த ரோபோ முதல்லயே விட்டுருந்துருக்கலாம், படம் இன்னும் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். நான் நினைக்கிறேன் சங்கர் வந்து ஒரு மிதமிஞ்சி எதிர்பார்ப்பு இந்த 2வது பகுதி வந்து சக்சஸ் ஆகும். செகண்ட் பார்ட் 3வது படம் எடுக்கிறதா இருந்தால் இந்த மைக்ரோ ரஜினி எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சிருக்காரு. மௌனராகம்ல கார்த்திக் வருவார். அந்த மாதிரி ஸ்டீல் பட்டோட மொத்தமாக கொத்திட்டு போயிடுறாரு ரசிகர்கள். அந்த 10 நிமிஷத்தை பார்த்த எந்த ரசிகனாக இருந்தாலும் ரஜினி ரசிகனாக இருந்தாலும் சரி, ஒரு பொது ரசிகனாக இருந்தாலும் படம் முழுக்க இந்த கேரக்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு 10 நிமிஷம் இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா படம் நடுக அவர் இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அது ஒரு ஒரே ரஜினி தான் அவரோட நடிப்பை தான் நம்ம பார்ப்போம். நம்ம எதிர்பார்க்குற ஒரு எனர்ஜி வந்து ரஜினி கிட்ட வந்து இந்த கடைசி அந்த ரஜினி கிட்ட தான் இருக்கு, மைக்ரோ ரஜினி கிட்ட தான் இருக்கு. அந்த ஸ்டைல், அவர் நடக்கிற ஸ்டைல், அந்த பேசுகிற ஸ்டைல், அந்த நாக்கை சுடிச்சு எமி ஜாக்சனை போயிட்டு ஒரு காதலோட ஒரு பார்வை பார்க்கறது, வசீகரம் கிடக்கும் அப்படின்ற தன்னுடைய சோகால் பாஷையை வந்து தன்னை உருவாக்குறவரையே கேட்டு பேசுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எமி ஜாக்சன் மற்றொரு ஏமாற்றம். ஒரு இயந்திர பெண்ணாக வராங்க, அந்த ரோபோ வராங்க. ரோபோ வந்தனால தெரியல, அவங்களோட நடிப்பு ரொம்ப செயற்கையாக இருக்குது. அவங்க எந்த வகையிலும் யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு அந்த நகைச்சுவை பகுதியிலனாலும் இந்த ஒரு இயந்திர பெண் வந்து இயந்திர மனிதனை லவ் பண்ணுற மாதிரி சிட்டிக்கும் எமி ஜாக்சனுக்கு இடையே ஒரு சின்ன வருது. லவ் பண்ணிட்டு மாதிரி அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாமல் தான் அதை கொஞ்சம் நீட்டிக்க விடாமல் உடனே கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அதை இருக்க அம்சங்கள் இந்த கிராஃபிக்ஸில் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்றது வந்து மாற்று கருத்து இல்லை. இப்போ சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினேட்டர் படத்தில் வரக்கூடிய ஒரு சாயல் இருக்கும். ஆனால் இது பார்க்க பழகின ஒரு விஷயமா தான் இருக்குது. 3D எஃபெக்ட் இருக்குன்றது மட்டும்தான் ஒரு புதுசு. அது வந்து கொஞ்சம் நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. இல்லை உண்மையாக அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஏன்னா அட்மோஸ்ட் டெக்னாலஜியோட 99% நீங்கள் யூஸ் பண்ண பிறகு எது 1% இருக்கும்.
3D இஸ் ஒன் மோர் ஆடட் ஃபேவர் தான். அது ஒரு அதுக்காக மக்கள் கூட தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு சிறப்பம்சமா நீங்க சொல்றீங்களா, அது நாடக குவாலிட்டின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்ம சொல்ல வரது என்னன்னா, ஒழுங்கா தியேட்டர்ல போய் பாருங்க, நல்லா இருக்கும். தமிழ் ராக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யமே கிடைக்காது. அப்ப எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்தா நல்லது. இல்லை கண்டிப்பா வேற வழியே கிடையாது. அப்பதான் நீங்க அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு அவர் எதிர்பார்த்து ஒரு 50% அந்த ஆடியன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். பட் ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ் இவ்வளவு மெனக்கெட்ட பிறகு பாகுபலிக்குனே அந்த படம் பேசப்பட போகுது அப்படின்னு சொன்னா, பாகுபலியில் வந்து ஃப்ரேம் 1லேருந்து உங்களுக்கு வந்து கேஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு சுத்தமாக மறந்துடுறீங்க. நீங்கள் அந்த ஒரு சூழல் போய் வந்து வாழ ஆரம்பிச்சிடுறீங்க, அந்த ஒரு புராண காலத்துக்கு போகிற மாதிரி. இதில் வந்து நம்மளால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியல. அதாவது நாளைக்கு இப்படி ஒரு விஷயம், ஒரு அபூர்வமான விஷயம் நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து நீங்கள் அந்த கதையை பொருத்திக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த கிராஃபிக் வந்து பழகின ஒரு விஷயம். அதாவது வில்லன் எப்படி அவர் வந்து விஞ்ஞானம் இல்லைன்னா இல்லைன்னா பேய் வில்லன் ஆயிடுறாங்க. நீங்க சொன்னீங்க ஒரு சமூக ஆர்வலை தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஆமாம், தற்கொலை பண்ணிக்கிறா. திடீர்னு அவருக்கு வந்து அந்த இறந்து போன பறவையோட சக்தியெல்லாம் வருது. அந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான இதுவா அது வந்து சயின்டிஃபிக்காக அவங்க அப்ரோச் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. பட் நமக்கு அதில் உடன்பட முடியல. சயின்டிஃபிக்காக எப்படி பேய்களை நீங்கள் ஆவிகளெல்லாம் கட்டுப்படுத்த முடியும்? அதான் அந்த மாதிரி. ஓகே ரசிகர்களே, சொல்றது என்ன முடியுது. அதனால இப்போ படம் எல்லாரும் பார்த்துட்டு ரிவ்யூ பிரகாரமோ அவங்க பார்த்துட்டு ரிவ்யூ பிரகாரமோ படம் நல்லா இருக்குது. ஒரு தடவை 2 தடவை பார்க்கலாம். ரஜினி ரசிகர்கள் சும்மாவே பார்ப்பாங்க. படம் நல்லா இருந்தால் அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. படத்தில் 2 விஷயம் முக்கியம். ஒன்று 3D இருக்கிறதுனால தேட்டரில் போய் பார்த்தா தான் நல்லா இருக்கும். இன்னொன்று ரொம்ப செலவு பண்ணியிருக்கிறாங்க. பாவம் 500-600 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காவது தேட்டரில் போய் பார்த்து அவங்கள காப்பாற்றினா தான் அடுத்த இதே மாதிரி படங்கள் எடுக்க வருவாங்க. இந்த மாதிரி விஞ்ஞான படங்கள் வர்றது ஒரு பக்கம் நல்ல விஷயம். நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற அந்த காதல் கிராமங்கள் சென்டிமெண்ட்டுகளை விட்டுட்டு இந்த மாதிரி விஞ்ஞான படங்கள் வர்றது ரொம்ப விஷயம். அந்த கருத்து கூட ஓகே தான். அந்த செல்போன் டவர்லாம் வந்ததுனால தேனீக்கள் அழிகிறது, அப்புறம் சிட்டுக்குருவிகள் அழிகிறதெல்லாம் அப்போவே சொன்னது விஷயம்தான். ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த படம் தயாரித்த லைக்கா நிறுவனம் ஒரு செல்போன் கம்பெனி. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆமாம், அவங்க எப்படி இதை அலோவ் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு சமூக விழிப்புணர்வு இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அவங்க ஐரோப்பாவில் லண்டன்ல பண்றதுனால எங்க ஊர்ல பண்ற மாதிரி இங்கேயும் குறைச்சிடுங்க அந்த ரேடியேஷன் எல்லாம். ஒரு வசனம் சொல்லுவார் என்னன்னா, வில்லனார் நடிக்கக்கூடிய அக்ஷய்குமார் சொல்லுவார், ஒரு நடிப்பு அபாரமா இருக்குது, ரொம்ப அதை பாராட்டணும். என்னன்னா அவ்வளோ ஜனத்தொகை இருக்கக்கூடிய சைனாவில் 5 நெட்வொர்க் தான் இருக்கு. அமெரிக்காவில் 3 நெட்வொர்க் தான் இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் 10 நெட்வொர்க் இருக்கு, மொபைல் நெட்வொர்க். அதெல்லாம் அந்த வியாபார போட்டியினால, தொழில் போட்டியினால அந்த கதிர்வீச்சு அளவை பொருட்படுத்தாம அந்த எல்லாருக்கும் சிக்னல் கிடைக்கணும், கரெக்டாக ரீச் பண்ணணும், லிஃப்ட்டில் போனால் சிக்னல் வரணும், அண்டர் கிரவுண்ட் சிக்னல் வரணும் சொல்கிறாங்க. அந்த கதிர்வீச்சோட அளவு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதிகரிக்கிறாங்கன்றது தான் இதில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நம்ம தனியாக பாராட்டணும். ஒருவேளை இப்போ லைக்காக நம்ம ஸ்பெஷலாக பாராட்டலாம். அது ஒரு செல்ஃபோன் நிறுவனமாக இருந்தால் கூட எப்படியோ 2 படத்தில் சரக்குன ரஜினி இந்த படத்தில் ஓரளவுக்கு எழுப்பிட்டார். அடுத்த படத்தில் அவர் இன்னும் எழுப்பிடுவார். கண்டிப்பாக ரஜினி ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு ஒரு வழி இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா ரஜினி ரசிகரை பொறுத்த வரைக்கும் இது வந்து திருவிழா தான். ஒரு விமர்சன ரீதியாக பார்க்கும்போது நம்ம சில விஷயங்கள் வந்து சுட்டி. ஓகே, எல்லாரும் ரஜினி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் இனிமே தான் பார்க்கணும் சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ.